ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி சண்டே மார்னிங் அப்படிங்கிறதுனால லீவு அப்படின்னு சொல்லி வீடு கதவு அதே மாதிரி வெளியில் தர போட்டுட்ருங்க இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். முதல்ல வீட்டுக்கு தேவையான வுட் ஒர்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். இந்த மாதிரி டிசைன்ஸ் தான், அதாவது பெட்ரூமுக்கு தேவையான வுட் ஒர்க்கு, பூஜை ரூமுக்கு தேவையான அந்த டோரு, இது எல்லாம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். கதவுல விதவிதமான நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் சாதாரணமாக ப்ளெயினாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் போட்டிருந்தோம். அதுக்காக டோரு இது வாங்கியிருந்தோம். அதே மாதிரி பாத்ரூம்க்கு, ரெஸ்ட் ரூம்க்கு, இது எல்லாமே சேர்ந்து சாதாவே தான் மெரூன் கலர்லேயே வாங்கியிருந்தோம். நிறைய விதவிதமான கலர்ஸில் கூட வச்சுருந்தாங்க. வயலட்டு, ப்ளூ, மெரூனு, ரெட்டு, இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ளெயின்லேயே வாங்கியிருந்தோம் எங்களுக்கு தேவையானது. அதுக்கப்புறமா வெளியில் தர போட்டுட்ருந்தாங்க. அதுக்கு தேவையான சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் இதெல்லாம் கலக்கிட்டு இருந்தாங்க. இது பக்கத்து ஃப்ளாட்டில் நம்ம வீடு கட்டும் பொழுது பக்கத்தில் அந்த ஃப்ளாட்டில் எப்படியாவது படும்ல சிமெண்ட்டு, அதை பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி கொடுக்க சொன்னாங்க. அதாவது ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறமா தேவையான எங்கெல்லாம் வந்து சிமெண்ட்டு பட்டிருக்கோ அதெல்லாம் துடைக்க சொன்னாங்க. அதே மாதிரி பெயிண்ட்டும் அடித்து கொடுக்க சொன்னாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக நாங்கள் பெயிண்ட் அடித்து கொடுத்தோம். அதுக்கே வந்து 9000 ஆச்சு. லேபர் சார்ஜு வித் பெயிண்ட்டு எல்லாமே சேர்த்து. வெளியில் தர போட்டுட்ருந்தாங்க. இந்த தர போடுறது 2 பேர் வச்சுருந்தாங்க. ஒரு மேஸ்திரி, ஒரு சித்தாள், 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தர போட்டுட்ருக்காங்க. வீடு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால பசங்க நிறைய மெயின் ரோட் சைடு இது சைக்கிள் ஓட்டிகிட்டு விளையாடிட்டு நிறைய பேர் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பைப்பில் தண்ணி விடுறதுக்கு பாருங்கள், மட்டைக்கோல் வச்சுட்டு அதுக்கு உள்ளே ஹோல் விட்டு அவர் வந்து தண்ணி விட்டுறாரு. ஈஸியாக எல்லா இடத்துக்கும் போகுது பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விட்டால் அந்த இடத்துக்கு போகலை அப்படின்றதுக்காக மட்டைக்கோலுக்கு தண்ணி விட்டுட்டு அந்த மட்டைக்கோல்லேருந்து அந்த ஜல்லி கலவை கலக்கிறதுக்காக தண்ணி விட்டுட்ருக்காரு. மே மந்த்து ஏப்ரல், மே வந்துருச்சு. ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டாச்சு. அதே மாதிரி ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய பசங்க தெருவில் சைக்கிள் எடுத்து சுற்றிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த தர போடுறதுக்காக 2 நாள் ஆச்சு. இந்த தர போடுறதுக்கு மெயின் ரோடு வந்து 35 ஃபீட் ரோடு இது. இந்த சைடு நடுவில் மட்டும் அவங்க தர போட்டுட்டு போயிருந்தாங்க. மெயின் ரோடு சைடு நம்ம வீட்டு சைடாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த சைடு அவங்க போட்டது, அதாவது கவர்மெண்ட் போட்டது தவிர்த்து நம்ம வீட்டு சைடு நம்ம தர போடணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுங்களை வர வச்சுருந்தாங்க. அவங்க தான் தர போட்டுட்ருக்காங்க. இந்த தர போடுறதுக்கு 2 நாள் ஆகுது. அந்த மட்டைக்கோல் வச்சுட்டு லெவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்காரு அந்த மேஸ்திரி. ஹெல்ப்பர் வந்து கலவை கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க போடுறதுக்கு. அவர் கொட்டிட்டு போனால் இவர் வந்து தேய்ச்சி விடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி கீழே செப்டிக் டேங்க்கு கட்டிட்டு அதுக்கு மேலே தான் தர போட்டுட்ருக்கோம். ட்ரைனேஜ் இருந்தால் கூட அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி செப்டிக் டேங்க் வந்து சின்னதாக கட்டியிருக்காங்க. ஏன்னா வேஸ்டேஜ் அப்படியே டைரெக்டாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செப்டிக் டேங்க் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் விட்டுருக்காங்க. கதவு அந்த பாலிஷ் போட்டுட்ருக்காரு கதவுக்கு. கடைசி ஸ்டேஜ் முடிகிற நேரம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ப்ளம்பரு, பெயிண்டரு, கார்பெண்டரு எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கு பார்த்துட்ருக்காங்க. இந்த பெயிண்டர் வந்து பாலிஷ் போட்டுட்ருக்காரு கதவுக்கு. அந்த முதல்ல ஒரு பாலிஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கதவுக்கு என்ன கலர் போடணுமோ அதை போடுவார்.
முதல்ல இவர் வந்து வார்னிஷ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கதவுக்கு போடக்கூடிய பெயிண்டிங் கொடுப்பாரு. வார்னிஷ் ஒர்க்கு தான் இவர் பார்த்துட்ருக்காரு. இன்னும் ஒரு சில பெயிண்டர்ஸ் வந்து இன்னைக்கு தான் பக்கத்து வீட்ல சிமெண்ட் எல்லாம் பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. இவர் இந்த இடத்துல வந்து வார்னிஷ் போட்டுட்ருக்காரு. அந்த ஒர்க்கு இன்னும் போயிட்டே இருக்கு. இப்போ உள்ள வர பெயிண்டரு அந்த பக்கத்துல பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு, அவர் வந்து உள்ள வராரு. அதே மாரி எல்லாத்தையுமே ஒருத்தரே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த மேஸ்திரி பாருங்க, அங்கேருந்து மண் எடுத்து அந்த மண்வெட்டியில இந்த பக்கம் தள்ளிட்டுருக்காரு. ஈஸியா இருக்கும். ஒரே ஒரு சித்தாள் தானே இருக்காரு அப்படின்றதுனால, அவர் வந்து அந்த ஹெல்ப்பு கூடவே சேர்ந்து பண்ணிட்டுருக்காரு. சீக்கிரம் வேலையும் முடியும் அப்படின்றதுக்காக. இவரு எலக்ட்ரீஷியனு. அந்த வெளியில சுவிட்ச் போர்டுக்காக அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்துட்ருக்காரு. அடுத்த நாள் காலையில ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் போட்டுட்ருந்தாங்கல்ல, அடுத்த நாள் காலையில இது. ஓரளவுக்கு எல்லாமே லெவல் பண்ணிட்டாங்க. தரை போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இது. அதுக்கப்புறமா தான் வந்து தரை போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் மணல், சிமெண்ட் எல்லாமே இருக்கு. கடைசியா தரை போடுறதுக்கு இதை இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. உள்ள பைப்லேருந்து தண்ணி விடுறதுக்காக வாட்டர் விட்டுருக்காங்க. இதுதான் வந்து செப்டிக் டேங்க்கு கீழே இருக்கு. அத மூடுறதுக்கு அந்த இடத்துல மூடியும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கடைக்கு போயிட்டு பெல்மெட் வாங்கியிருந்தோம். இந்த பெல்மெட் தான். அந்த ஜன்னலுக்கு போடுறதுக்காக சைடில் வாங்கியிருந்தோம். நெறைய டைப் இருக்கு. நாங்க வந்து இத வாங்கியிருந்தோம். இதோட ரேட்டு ₹280. கடைசியா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக ஹோட்டல்ல பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி பொழுது எங்களுக்கு இப்படி தான் கழிஞ்சது. சைட்டும் பார்த்த மாரி இருந்தது. தேவையான திங்ஸும் நாங்க வாங்கியிருந்தோம்.